அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் காஷ்மீரில் பகல்காம் என்ற ஒரு இடத்துல தீவிரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்றாங்க. உலகமே மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்தாங்க. தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல குரல்கள் இருந்துச்சு. மத்திய அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு உறுதுணையாக இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளும் பக்கபலமாக நின்னாங்க. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு பக்கபலமாக நின்னாங்க. பாகிஸ்தான் தான் இது நடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பல குரல்கள் எழுந்துச்சு. அதன் அடிப்படையில் தீவிரவாதிகளை தீவிரவாதி முகாம்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒன்றிய அரசு களத்தில் இறங்கினாங்க. அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற டார்கெட் மூலமா தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 9 இடங்களை அழிச்சாங்கன்ட்டு நியூஸ் செய்திகள் நம்ம பார்த்தோம். அரசாங்கமும் அந்த இதுதான் வெளியிட்டாங்க. இப்போ தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றுச்சு. போர் ஒரு 4-5 நாட்கள் நடந்துச்சு. 2 நாட்கள் சமாதானப்படுத்தி போரை நிறுத்திக்கலாம்னு சொல்லி போரை நிறுத்திட்டாங்க. இப்போ இடையில மத்திய பிரதேசத்துடைய அமைச்சர், அவர் பேர் என்ன, குன்வார் விஜய் ஷா அப்படின்னு ஒரு மத்திய பிரதேச ஒரு அமைச்சர் தீவிரவாதிகளுடைய சகோதரியை வச்சே நான் உங்களை அழிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய தேச விரோத செயல். இது தேச விரோத வழக்கு அவர் மேல போடணும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனைகள் வழங்கணும். ஆனா பிஜேபி தரப்புல இருந்து எந்த ஒரு கண்டனமும் இது வரைக்கும் வரல. அதுக்கு பிறகு அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. மத்திய பிரதேசனுடைய உயர்நீதிமன்றமே வழக்கு போட்டிருக்கு, பதிவு, அதாவது அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த RSS, இந்த பிஜேபி, இந்த உறுப்பினர்களுடைய இந்த ஆட்களுடைய புத்தி என்னன்னா, அவங்களை எதிர்த்தாலே தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு டேக் போடுவாங்க. இப்ப இது போன்ற செயல் அவங்க காட்டுறதுல யாரு உண்மையான தேச விரோதி, இந்த மண்ணை காட்டி கொடுத்த தேச விரோதிகள் யாரு அப்படின்னு சொல்லி உண்மை வெளியே வருது இல்லை. இதற்கு பிஜேபி தரப்புல ஒருவர் கூட கண்டனம் தெரிவிக்கல. செய்தி சேனல்களும் பெரிய அளவுல இது போடல. அதாவது ராணுவ அதிகாரியா இருந்த அவங்க பேர் சோஃபியா குரேஷி, ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி அவங்க மூலியமா தான் பேட்டி கொடுக்க வச்சாங்க. அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சுட்டு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை எவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு கேவலமா இந்த சங்கி கூட்டம் இழிவுபடுத்தியிருக்கு. இவனுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பும் பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு தெரிவிக்கல. குறிப்பா இராணுவத்துறையில இருந்து கூட யாரும் கண்டனம் தெரிவிக்கல. அப்ப எந்த அளவுக்கு இந்திய ராணுவம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன் அவங்க ஒரு ராணுவ அதிகாரியா செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணா ஒரு ராணுவ அதிகாரியா தன் நாட்டை அழிக்க வந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா மதவெறி புத்தியில இந்த குன்வார் விஜய் ஷா எப்படி பேசியிருக்கிறான். இதுதான் மதவெறி. இவங்களுடைய புத்தி இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் கூட இந்த சங்கி பயல் மிகப்பெரிய அளவுல விமர்சனம் பண்ணுவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய செய்தியா இருக்கு. ஏன்னா யாருமே கண்டனம், எதிர்கட்சி கூட பெரிய அளவுல இதை பத்தி கண்டனம் தெரிவிக்கல. அதுதான் ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. அதனாலதான் இந்த ஆர்எஸ் எப்படியாப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அவர்கள் போராடிய வரலாறே கிடையாது. இந்த மண்ணை காட்டி கொடுத்த வரலாறு வேணா RSS இருக்கும். RSS உடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அந்த பிஜேபிக்குள்ள இருக்க சங்கி பைய தானே இந்த குன்வார் விஜய் ஷா. அதுதான். ஏன்னா இந்த பிஜேபி, இந்த RSS சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு கூட்டம். சனாதனம்னா என்ன?
பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அப்படின்னு சொல்ற ஒரு சங்கி பெயர் தான் அவங்க. அதை தாண்டி பெண் அடிமைத்தனம் உண்டு அப்படின்னு சொல்றவங்க தான் வந்து இந்த கூட்டம். ஆனால் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பேர் வச்சதுக்கும் காரணம் இருக்கு. அதை வந்து இராணுவ பெண் அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்க வச்சதுக்கும் காரணம் இருக்கு. எல்லாமே காரணம் இருக்கு, எல்லாமே அரசியல். ஆனா வந்து இந்த மதவெறி நாயை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தேச விரோத சட்டத்துல வந்து கைது பண்ணி உள்ள தள்ளணும். ஆனா வந்து உள்ள தள்ளுவாங்களா தரமாட்டாங்கன்னு தெரியல. இது வந்து உயர்நீதிமன்றமே வந்து தானா வந்து இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், இது போன்ற செயல்கள் வந்து இருக்கக்கூடாது தான் வந்து நம்மளுடைய இதா இருக்கு. ஏன்னா வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டை காக்கணும் தான் இருப்பான். அவன் வந்து பாகிஸ்தானையோ ஆப்கானிஸ்தானையோ காக்கணும்னு வந்து அவன் இருக்க மாட்டான். அவன் வந்து அவனுடைய மண் இது. அவன் வந்து அவன் நாட்டை தான் காக்கணும், அவன் மக்களை தான் காக்கணுன்றதுக்காக தான் வந்து அவன் போராடுவான். ஆனா வந்து இதை போன்ற மதவெறிகள் வந்து மதவெறி நாய்கள் வந்து தேசத்துக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் வந்து இருக்கிறாங்க. அதாவது யாரு? RSS BJP-காரர் தான் வந்து தேசத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. அதனால வந்து கடுமையான நடவடிக்கைகள் வந்து அவர் மேல எடுக்கணும் தான் வந்து நம்ம ஒரு கோரிக்கையாகவே வந்து இந்த சேனல் மூலியமா வந்து வைக்கிறோம். பார்க்கலாம், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.